ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நியூமரிக் டைப்ஸ். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நியூமரிக் டைப்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து நம்பர் வந்து எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்பரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுல ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் நம்பர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்தெந்த நம்பர்லாம் வந்து டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் இருக்கோ அது எல்லாமே வந்து இன்டீஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 34 + 1. ஸோ இதோட வரக்கூடிய ரிசல்ட்டு 35 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜருக்கு எக்ஸாம்பிள். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னால் என்ன அப்படின்னா, எதெல்லாம் வந்து டெசிமல் பாயிண்ட் நம்பரோட வருதோ அது எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 34.0ங்கிறது அது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். இங்கே 0.1, ஸோ டெசிமல் இருக்குது, இதுவும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் தான். ஸோ இதுலேயுமே சப்ராக்ட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் இங்கே நம்ம காமிச்சிருக்க லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நம்ம எது கூட யூஸ் பண்ணுவோம், நம்பர்ஸோட தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து நியூமரிக் ஆப்ரேட்டர்ஸ்னு பேர். ஓகே, நம்ம வந்து பைத்தான் ஐடி ஷெல்லில் வந்து ஓப்பன் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அடிஷன் இருக்குது. ஸோ அடிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இன்டிஜர் எடுத்துக்கிறேன். ஸோ 35 + 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஆன்சர் வந்து இன்டிஜர் டிவிஷன் தான் வருது. ஓகே, இப்போ வந்து என்னென்னா 56.98 அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், இன்னொன்று 34.56 அப்படின்னு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஸோ வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக தான் வருது. ஆனால் வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு நிறையா நம்பர்ஸ் வந்து போகுது. ஸோ இது எப்படி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வரப்போட வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் அடிஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோமா, இன்டிஜரில் ஒன்று ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரில். நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷனுக்கு பார்க்கலாம். 35 - 45 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு இன்டீஜரில் தான் கிடைக்குது. ஸோ இன்டீஜர்னால் போத் பாசிட்டிவ் நம்பரும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும், ஜீரோவும் இருக்கும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னால் டெசிமலில் வருது எல்லாமே. இப்போ 45.98 - 65.43 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வரக்கூடிய ரிசல்ட்டு எனக்கு இந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா 89. ஓகே, 89 × 4 இன்டீஜருக்கு 67.97 × 65.21. இது வந்து மல்டிப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் ஃபார் இதுக்குன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இருக்குது. ஓகே, இப்போ டிவிஷன் அப்படின்னு சொல்லி வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான டிவிஷன் இருக்குது. ஃப்ளோட்டிங் டிவிஷன் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி சிங்கிள் நம்ம ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃப்ளோட் டிவிஷனுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம வந்து ரெண்டு இந்த மாதிரி ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்டீஜர் டிவிஷனுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். அதாவது வரக்கூடிய ரிசல்ட் வந்து எனக்கு இன்டீஜரில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ரெண்டு ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து வரக்கூடிய ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டில் தான் வேணும், டெசிமலாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் ஸ்லாஷ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 23/6 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஆன்சர் வந்து பாருங்கள், இது வந்து சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கனால இது வந்து ஃப்ளோட்டிங் டிவிஷனாக தான் வரும். ஸோ வரக்கூடிய ரிசல்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி வருது. ஸோ அதே நம்பரை நான் என்ன பண்ணுறேன்னா இன்டிஜர் டிவிஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். இன்டிஜர் டிவிஷன் ஒன்றுமே கிடையாது, ஒரு ஸ்லாஷ் போடுறப்ப தான் ரெண்டு ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ 23 இன்டிஜர் டிவிஷன் 6ன்னு சொல்லி போடுறேன். அப்போ வரக்கூடிய ரிசல்ட் வந்து எனக்கு எப்படி வருதுன்னா, ஸோ எனக்கு இந்த இன்டிஜர் பார்ட் மட்டும் தான் வருது, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டெசிமல் பார்ட் எல்லாமே வந்து டெலீட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் வரும் ரிசல்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியேஷன், அதுக்கப்புறம் ரிமைண்டர். ஸோ எக்ஸ்பொனன்ஷியேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம a/b அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா, அப்போ 2/3 என்ன 8, 2/2 4 அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி அதுவும் எனக்கு பைத்தானில் வந்து பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் ரெண்டு இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸ்டார் சிம்பிள், அதை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். அப்போ வந்து 56 நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 2 ஸ்டார் யூஸ் பண்ணுறேன், 3 அப்படின்னா ஸோ அதோட வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணுது. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லலாம் 2/4 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ 16 எனக்கு ஈஸியாக காமிச்சிடுது எக்ஸ்ப்ளனேஷனுக்கு எக்ஸாம்பிள். இப்போ ரிமைண்டர் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவிஷன்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப இந்த மாதிரி இன்டிஜர் டிவிஷன், ஃப்ளோட்டிங் டிவிஷனாக இருக்கட்டும், இல்லை இன்டிஜர் டிவிஷனாக இருக்கட்டும், நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு வந்து குவேஷன்ட் தான் வருது. சில இடத்துல நமக்கு ரிமைண்டர் தேவைப்படும். அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அதுதான் மாடுலோ ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 23 டிவிஷன் 6 போட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கே நான் என்ன பண்ணுறேன்னா ரிமைண்டர் கால்குலேட் பண்ணுறேன். 23% symbol 6. ஸோ இதுக்கு நான் போடுறப்ப ரிமைண்டர் வந்து எனக்கு 5ன்னு கிடைக்குது. இதான் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம எதில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், நம்பர்ஸோடு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நம்பர்ஸோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியூமரிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றின டெஃபினேஷன்ஸ்லாம்
நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸ்லாஷ் சிங்கிள் ஸ்லாஷ் ஆப்ரேட்டர் வந்து ஃப்ளோட் டிவிஷனுக்காண்டி யூஸ் பண்ணுறது, டபுள் ஸ்லாஷ் ஆப்ரேட்டர் வந்து இன்டிஜர் டிவிஷனுக்காண்டி யூஸ் பண்ணுறது, அண்ட் இந்த டபுள் ஆஸ்ட்ரிக் இல்லைனா வந்து டபுள் ஸ்டார் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போனன்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. இந்த பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிமைண்டர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, இல்லை மாடலோ ஆப்ரேட்டர். அது வந்து ஒரு டிவிஷன் பண்ணுறோன்னா அதோட ரிமைண்டரை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் யுவர் EduTut channel, friends.